இந்த காணொளியில் ஒரு வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். இது என்ன இதுக்குள்ளே வந்தது? இதுதான் சாமியார். இவ்வளவு தான் சாமியாரை. இது மேலே இருக்கிற நாங்கள் வேற வெளிச்சன்றது. இது ஒரு பெரிய படுக்கை அறை மக்களே. நிறைய மரம் செடி கொடிகள் இந்த பகுதியில் நிற்குது. இந்த வீடு அமைந்திருக்கிற காணி 2 ஏக்கர் காணி. சின்ன ஒரு நீச்சல் தடாகம். பெரிய கதவு ஒரே கதவாகவே செய்யப்பட்டிருக்குது. நோர்வேயில் வாழும் குடும்பம் ஒன்றின் மாடி வீடு இது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற வன்னேரி குளம் என்ற ஊரில் இந்த காணொளியில் ஒரு வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். மாடி வீடு. அடுத்த காணொளியில் அந்த வீடு அமைந்திருக்கிற காணியில் இருக்கிற தோட்டத்தையும் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு வீட்டையும் சுற்றி காட்ட போகிறேன். ஒரு வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தெளிவான விவரங்களை இந்த 2 காணொளியையும் பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக வீட்டை சுற்றி காட்டுவோம். இதுதான் அந்த வீடு. பிரதான வீதி வன்னேரி. நோர்வேயில் வாழும் குடும்பம் ஒன்றின் மாடி வீடு இது. மேலே வீட்டினுடைய பகுதி, கீழே பாருங்க ஒரு வீதி ஓரம்ன்றதால 2 கடைகள் இருக்குது. ஒன்று புகைப்பட கலையகம், அடுத்தது குளிர்களி கடை, யாழ் கிரீம் ஹவுஸ். இதில் இருக்கிறது கிருஷ்ணா ஃபோட்டோ அண்ட் வீடியோ. சரி, இதுதான் வன்னேரி குள வீதி. இந்த பக்கம் போனோம்னா வன்னேரி குளத்துக்கு போகலாம். இந்த இடத்துல தான் இந்த வீடு அமைந்திருக்குது. முன் தோட்டத்தை பாருங்க, நல்லா இருக்குது. சரியா, இதால் உள்ளுக்கு போகலாம், வீட்டுக்குள்ளே போகலாம். அங்கே போவோம். அதுக்கு முதல் இந்த முன்பகுதியை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கோ, இதில் இருக்கிறது ஒரு பேருந்து தரிப்பிடம். ஐயாத்துறை தியாகராஜா நாகம்மா அவர்களினுடைய நினைவாக கட்டப்பட்டிருக்குது. அதில் எழுதியிருக்கு பாருங்கோ. இந்த பக்கம் ஜெயபுரம் வீதி, இந்த பக்கம் போனால் அக்கராயனுக்கு போகலாம். இதில் அப்படியே வளைந்து அக்கராயனுக்கு போகலாம். இதில் 2 ஏக்கர் என்று எழுதியிருக்குல்ல, இந்த பகுதியை 2 ஏக்கர் திட்டம் என்று சொல்கிறதா ஏற்கனவே ஒரு ஐயாவோட கதைக்கும் போதும் சொல்லியிருந்தார். இந்த வீடு அமைந்திருக்கிறது 2 ஏக்கர் காணியில். எனவே அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய இடப்பக்கத்தை பார்ப்போம். சரியா, இடப்பக்கத்தை காட்டுறேன், வாங்க உள்ளுக்கு போய் காட்டுறேன். இந்த வீட்டினுடைய இடப்பக்கத்தை காட்டுறதா சொல்லியிருந்தேன். இந்த பகுதியில் பாருங்கோ, வீட்டோடு சேர்ந்த ஒரு குட்டி தோட்டம் மாதிரி பூங்கன்றுகள் நிற்குது. அதை விட பெரிய ஒரு மரம் நிற்குது. எனக்கு என்ன இது ஈரப்பிலான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஈரப்பிலா தான் எனக்கு ஈரப்பிலா. அப்படியே வாங்கோ வந்தால் இது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு நுழைவாயில். அப்படியே வந்தால் இந்த இடத்துல ஒரு நீச்சல் தடாகம் இருக்குது பாருங்கோ. சின்ன ஒரு நீச்சல் தடாகம். பின்பக்கத்தை பாருங்கோ, சுத்தவர நல்ல சோலையாக வைத்திருக்கிறார்கள். பெரிய காணி தான், ஆனால் இந்த வீட்டு சூழலை நல்ல சோலையாக வைத்திருக்கிறார்கள். இதில் தேசி மரம் அப்படி இப்படின்லாம் நிற்குது. அடுத்தது அப்படியே வாங்கோ, இதுதான் இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான, அதாவது இந்த காணிக்குள்ளே நின்று வீட்டுக்கு போகிறதுக்கான பிரதான நுழைவாயில். இதுதான் பாருங்கோ, முதிரையில் செய்யப்பட்டிருக்கு செதுக்கல் வேலை. ஒரே கதவாக இருக்கு. என்ன பெரிய கதவா, ஒரே கதவாகவே செய்யப்பட்டிருக்குது. கூடுதலாக 2 கதவாக வரும், இது ஒரே கதவாக செய்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த பக்கத்தில் காலதர் அப்படி இப்படி என்று இருக்குது. சரி, இந்த வீட்டினுடைய பகல் வேளையிலான சுற்றுச்சூழல் எப்படி இருக்கின்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இரவு வேளையில் எப்படி இருக்கின்றதையும் பார்ப்போம். 6 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும். நேரம் இப்போ 4:26. ஆனால் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது. அந்த இடைவேளையில் என்ன செய்யலாம்? இந்த வீடு அமைந்திருக்கிற காணி 2 ஏக்கர் காணி. இந்த வீட்டை தவிர இன்னொரு குட்டி வீடு ஒன்று இருக்குது. அந்த காணியை பராமரிக்கிறதுக்காக வரப்போறவர்களுக்கு தங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த தோட்டத்தையும் அந்த வீட்டையும் நான் சுற்றி பார்க்க போகிறேன். அதை காணொலியாக பதிவு செய்து அடுத்த காணொலியில் தரப்போகிறேன். இப்போ சூரிய வெளிச்சத்தோட இந்த வீடு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியாச்சு. இரவு வேளையில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தானே. அதுக்கு நீங்கள் 1.5 மணி நேரம் எல்லாம் காத்திருக்க தேவையில்லை. கையை மூடி எடுத்தாலே சரி. சூரியன் மறைந்ததுக்கு பிறகு இருள் நேரம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கோ. உண்மையாக நல்ல வடிவாக இருக்குது. நிறைய மரம் செடி கொடிகள் இந்த பகுதியில் நிற்குது. அப்படி ஒரு வாங்கோ. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்கோ காய் நிறைய இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டி கொண்டு அடுத்த கட்டமாக போவோம். சரியா, இதுக்குள்ளே பாருங்கள். பகல் காட்டினாங்கன்னா நான் காய் தெரியல. பாருங்கள், நிறைய காய்கள், நிறைய காய்கள் இருக்குது. சரி, இரவு வேளையில் இந்த இடம் நல்ல வடிவாக இருக்குது. சத்தியமாக நல்ல வடிவாக இருக்குது. ஏன் சொல்லுங்க, நவீனமான கட்டடங்கள் மட்டும் இல்லை,
பச்சை பசையில் என்ற மரம் செடி கொடிகள் இந்த இடத்துக்கு இன்னும் வடிவ கொடுக்குது. வீடு வெளிச்சத்தோடு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கோ. இப்படியே வெளியில் ரெண்டும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போவோம். சரியா வாங்கோ. இதால் அப்படியே வீட்டை பார்த்து கொண்டு வாங்கோ வாங்கோ வாங்கோ. இப்போ நாங்கள் நிற்கிறது வன்னேரி குளம் பிரதான வீதி. இதுதான் வீட்டினுடைய முன் பகுதி. வந்து பாருங்கோ வெளிச்சத்தோடு எப்படி இருக்குது பார்த்துட்டிங்களா? சரி, வெளிச்சத்தோடு அப்படி இருக்குது. பேருந்து திரைப்படத்துக்கும் உள்ள வெளிச்சம் போடப்பட்டிருக்குது. இனி நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம் வாங்கோ. இது ஒரு மாடி வீடு. முதல் கீழ்ப்பகுதியை பார்ப்போம், அதுக்கு பிறகு மேல் பகுதியை பார்ப்போம். முன்னுக்கு 2 கடை இருக்குன்றதால கீழ்ப்பகுதி வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணுமென்ற ஆர்வம் எனக்கு இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் வாங்கோ. இதுதான் வரவேற்பறை அல்லது மகிழும் பகுதி என்று சொல்லலாம். பாருங்கோ நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்தினுடைய வடிவை உங்களால் உணர முடியும். ஏனெண்டா சுவரை நல்ல அளவான படங்களோட அழகுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த சுவரை பாருங்கோ 2 படங்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல 3 படங்கள் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் அளவோடு இருக்குது. இது ஒரு மகிழும் பகுதி. இதில் சொகுசு இருக்கைகள், சோஃபா இருக்குது. அப்படியே வந்தால் இந்த இடத்துல பாருங்கோ, இது சாமி அறையினுடைய கதவு. பாருங்கோ செதுக்கல் வேலையோடு நல்லா இருக்குது. அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கதவுக்குள்ளே அப்படியே வெட்டி எடுத்துருக்குது. பிள்ளையாரனுடைய ஒரு அடையாளமாக இதை பார்க்குறார்கள். அடுத்தது மணி இருக்குது. கதவை திறந்தாலே பெரிய அறையெல்லாம் இல்லை. இந்த சாமி அறை பாருங்கோ, இதுதான் சாமி அறை. காட்டுறேன் பாருங்க, இதுதான் சாமி அறை. இவ்வளவு தான் சாமி அறை. ஏன்னா இந்த கதவை போடாமல் விட்டாலே இந்த இடம் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். ஏனெண்டா இப்போ நிறைய பேர் சாமி அறையை பெருசாக கட்டி போட்டு உள்ளுக்கு அதை பயன்படுத்துகிறதே இல்லை. சாமிக்கு அளவான அறை போதும். இதெல்லாம் பார்த்தீங்களா நல்ல வடிவாக செய்திருக்கிறார்கள் செதுக்கல் வேலைப்பாட்டோடு. அப்படியே கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அழகு தெரியும். சரியா மேலே பாருங்க அந்த செதுக்கலை. சரி அப்படியே வாங்கோ. அடுத்ததாக படுக்கை அறை காட்ட போகிறேன். இது கீழே இருக்கிற ஒரு படுக்கை அறை. சரியா ஒரு கட்டில் இருக்குது. மேலே பாருங்க ஒரு அளவான அறை. சரியா இதில் தேவையான பொருட்களை வச்செடுக்கிறதுக்கு நிழல் பேழை ஹபர்ட் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறது குளியல் அறை. ஓ இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? நல்லா இருக்குல்ல இந்த அமைப்பு. ஓ இந்த இடத்துல குளிக்கிறதுக்கான ஷவர், ஹீட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரியா அடுத்தது இதில் குளிர் ஊட்டி போடப்பட்டிருக்குது. இனி நாங்கள் மேலே போகிறோம். மேலே போய் பார்ப்போம். அடுத்தது அந்த தூணை மறைச்சிருக்கிறார்கள் பலகையால். இது ஒன்று நல்லா இருக்குது. அடுத்தது மேல் இந்த சீலிங் வேலைப்பாட்டை பார்த்தீங்களா? அளவுக்கு அதிகமான வெளிச்சங்களை பயன்படுத்தாமல் அந்த உள்பகுதிக்கு சிவப்பு வெளிச்சம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றது மஞ்சள் வெளிச்சம், வோம் ஒயிட்னு சொல்லுவீங்க அப்படி தானே? சரியா நாங்கள் இப்போ மாடிக்கு போவோம். அங்கே போகிறதுக்கு முதல் இந்த இடத்துல பாருங்கோ, நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன படங்களை நிறைய பயன்படுத்தி சுவரை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது படி அமைப்பை பாருங்கோ, மாபிள். நீங்கள் நிற்கிற இடம், அதாவது நீங்கள் வந்து படப்பிடிப்பாளர் நிற்கிற இடத்துல இந்த மகிழும் பகுதியில் என்ன மாபிள் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதே மாபிள் தான் இந்த படிக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரித்து காட்டப்பட்டிருக்கு. இது கருப்பு, மேல் பகுதி தரைக்கு பயன்படுத்தப்பட்ட மாபிள். சரியா அப்படியே மேலே போவோம் வாங்கோ. அடுத்தது இந்த கைப்பிடிச்சு போகிற கட்டையை பார்த்தீங்களா? சில இடங்களில் சில்வர், சில இடங்களில் இரும்பு. இவர்கள் மரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியே வாங்கோ. இது சாப்பாட்டு மேசை. சரியா இதில் இருந்து சாப்பிடலாம். சரி அடுத்தது இது ஒரு சமையலறை, திறந்த நவீன சமையலறை. நிறைய பொருட்களை வச்செடுக்கிறதுக்கான அடுக்குகள் இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது. ஹபர்ட் நிறைய இருக்குது. இந்த கீழையும் இருக்குது. நிறைய பொருட்களை வச்செடுக்கலாம் பார்த்தீங்களா? இப்படி அங்கே வரைக்கும் நிறைய இருக்குது. அடுத்தது குளிர் சாதன பெட்டி இருக்குது. ஓ சரியா குளிர் சாதன பெட்டி. அடுத்தது இதை திறந்தால் நாங்கள் வெளியில் போகலாம். எங்கே போகலாம்? ஓ இந்த இடத்துல ஒரு ஊஞ்சலை கட்டி தூக்கி விட்டால் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஊஞ்சல் ஒரு அறைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியில் வந்து பாருங்க,
இந்த இடத்துல இந்த காட்சியை பார்க்க எப்படி இருக்குது பாருங்க. இவ்வளோ பச்சை பசையில் நிறைய மரம் செடி கொடிகளை பார்க்க முடியுது. இந்த வீட்டுக்கு அழகே அதுதான் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த இடமெல்லாம் பாருங்க, திராட்சை அதில் நடப்பட்டிருக்காங்க. சரியா, இது ஒரு முன்னுக்கு இருக்கிற ஒரு மொட்டை மாடி மாதிரியான பகுதி, பால்கனின்னு சொல்கிறார்கள். வாங்குவோம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, ஒரு படம், சுவர் ஓவியம் நல்லா இருக்குது. இது அச்சிடப்பட்டு ஒட்டப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைச்சேன். நான் அதுக்கு பிறகு பார்த்தா அதில் எழுதியிருக்கு ஆர்ட் பீட்டர் என்று எழுதியிருக்கு. அவருடைய தொடர்பெண்ணம் எழுதியிருக்குது. சொல்கிறேன், தேவைப்படுறவர்கள் அவரை கூப்பிட்டு வரையலாம். 0765855 உண்மையிலே நல்லா இருக்குது. நேரில் பார்க்கும்போது நல்ல வடிவாக இருக்குது. தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. கீழே ஒரு படுக்கை அறை, ஒரு சாமி அறை, அடுத்து ஒரு மகிழும் பகுதி இருக்குது. மேலே ஒரு சமையலறை, இந்த சாப்பிட்ற இடத்துக்கான ஒரு மகிழும் பகுதி என்று அதை சொல்லலாம். சாப்பிட்ற இடத்துக்கான சாப்பாட்டு பகுதி என்று சொல்லலாம். எப்படியும் நீங்கள் சொல்லலாம், அது முன்ன விருப்பம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு படுக்கை அறை பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய படுக்கை அறை மக்களே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க, இது என்னது இது என்ன இதுக்குள்ளே வந்தது? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே இவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்த நான், அவர்கள் சுவரில் கொழுவுறதுக்கு முதல் ஒரு இடத்தை தெரிவு செய்யணும் தானே, அந்த இடத்தை தெரிவு செய்கிறதுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் இனி கொழுவுவார்கள். ஆனால் இது பார்க்க நல்லா இருக்குல்ல இந்த பலகை. என்னடா இது உண்மை, அந்த பெம்பலுக்கு இல்லை இங்கே நல்லா இருக்கோ இல்லையோ, அந்த பலகை அந்த தோட்டம் அப்படியே தெரியுதில்ல. இதுவும் கீழே இது மேலே விட்டுறது அந்த இது மாதிரி, இந்த பலகை இந்த தோட்டத்துக்கு தான் அதை எடுத்துருக்கணும். அப்போ நாங்கள் இதை வடிவெல்லாம் விரைஞ்சி அந்த பலகையின் தோற்றம் இல்லாமல் அதுக்கு பிறகு வண்ணங்கள் பூசினா நல்லா இருக்காது. பலகை தோற்றமாகவே இருக்கணுமன்றதுக்காக இப்படி நாங்கள் செய்துனாங்க. ஆனால் உண்மையாக இதை பார்க்க நல்லா இருக்குது. ஒரு வேளை இது நாங்கள் செய்யலை என்று வச்சுக்கொள்ளுங்கோவன், நாங்கள் இந்த வீட்டை சுற்றி பார்க்க வரும்போது இதை பார்த்துருந்தால் இதே மாதிரி நானும் ஒன்று வாங்கணுமென்று யோசிக்கிற மாதிரி இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். சரி, அடுத்தது இதில் குதிரையில் குதிரை தான் குதிரை. இது ஒரு பெரிய அறை மக்களே, சத்தியமாக இது ஒரு நல்ல பெரிய அறை. அடுத்தது இதில் குளியலறை இருக்குது. இந்த குளியலறையை பாருங்க, இதில் பலகை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் கூடுதலாக பலகை பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இது தேக்கு. என்னடா, ஓ தேக்கு இப்படி தான் இருக்கணும். எனக்கு இந்த பலகைகளில் சின்ன சின்ன கருப்பு இதெல்லாம் வருமல்ல, இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் அது அந்த பலகைக்கான அழகை இன்னும் கொடுக்கும். இந்த பக்கத்தில் குளிக்கிறதுக்கான பகுதி, எல்லா அறைக்குள்ளேயுமே கூடுதலாக குளியலறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் கீழே மட்டும்தான் ஒரு பொதுவான குளியலறை, அது ஒரு அறை தான் கீழே இருக்குது. சரியா, பார்த்தியா என்ன வடிவம் பண்ண? என்ன எனக்கு இது உண்மையாக பிடிக்கவே பிடிக்காது. வீட்டை அப்படி கொண்டு வந்து அடித்தாங்க கண்டு பாங்காலேன்னு சொல்லி போடுவேன். அடுத்தது இதில் செலவை இயந்திர பகுதி இருக்குது. சரியா, அவ்வளவுதான். இது மேலே இருக்கிற முதலாவது அறை. இரண்டாவது அறை பார்ப்போம் வாங்கோ, மேலோட்டமாக காட்டுறேன். இது இரண்டாவது அறை. பாருங்கோ. இதுவும் நிழல் பேழை இருக்குது. இது ரெண்டாவது அறை, மேலே இருக்கிற இரண்டாவது அறை. அடுத்தது மூன்றாவது அறை. இது மேலே இருக்கிற, ஐயோ நாங்கள் வேற வெளிச்சம்ன்றது எங்கிடா எதை போடுறது? எங்கே சுவிட்ச் கிடக்குன்னு தெரியல, நிறைய இருக்குது. அதில் எதுன்னு தெரியும், வந்துடுது. சரியா, இது மூன்றாவது அறை. அடுத்தது இதால் வந்தால் இது வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு மொட்டை மாடி பகுதி மாதிரி. முன்னுக்கு போகிறது வெண்ணேரி குளம் பிரதான வீதி. சரியா, அப்படியே வந்தால் இதுக்கு மேலே அப்படியே போனால் நாங்கள் மொட்டை மாடிக்கு போகலாம். இதுக்கு மேலே தட்டு தானுங்க, இதால் பாருங்கள், இதால் தட்டு தான். மேலே இருட்டாக இருக்குமன்றதால போய் பயன் இல்லைன்றதால அதை தவிர்த்து கொள்கிறோம். பகல் வேலை கண்டு அதை காட்டியிருக்கலாம். சரி, இவ்வளோ தான் இந்த வீட்டினுடைய அமைப்பு. பார்க்க நல்லா இருக்குது. உண்மையிலே நாங்கள் வந்தது இங்கே ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்றதை காட்டுறதுக்காக. ஏற்கனவே அந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்துட்டோம். அந்த காணொலியை நாளைய நாளில் காணொலியாக பார்க்கலாம். அது இந்த வீடு அமைந்திருக்கிற இந்த 2 ஏக்கர் காணியில் பின்னுக்கு இருக்கிற இந்த மரம் செடி கொடிகளை மேலோட்டமாக காட்டியிருக்கிறேன். அதை விட ஒரு குட்டி வீடும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அடுத்த காணொலியில் நீங்கள் பாருங்கோ.
இவ்வளவு தான் இன்றைய காணொளி. இந்த வீட்டை பார்த்த நீங்கள் இந்த வீடு பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சுருக்கமாக சொல்கிறதுன்னா அப்படியே வாங்கன்னு சொல்கிறேன். இது ஒரு மாடி வீடு. ஆனால் ஒரு வீடு கட்டணும், ஒரு அளவான செலவில் கட்டணும்னு யோசிக்கிறவர்கள் இப்படியே கட்டலாம் பாருங்க. இங்கே வாங்குவேன்னு சொல்கிறேன். இது ஒரு மகிழும் பகுதி, சரியா? இதில் சாமி அறை இருக்குது, அதில் படுக்கை அறை இருக்குது. அந்த படுக்கை அறையை கொஞ்சம் பெருசாக்கி இந்த குளியல் அறையை அந்த படுக்கை அறையோடு சேர்த்து இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை ஒரு சமையல் அறை மாதிரி மாற்றி இந்த பகுதி இப்போ இதுக்குள்ளே இருக்குல்ல அந்த படி வரைக்கும் இந்த கடை அமைப்பு இருக்கிறது, அதில் ஒரு கொஞ்சம் பகுதியை ஒரு படுக்கையாக மாற்றி 2 படுக்கை அறையோட ஒரு நல்ல வீட்டை நாங்கள் கட்டலாம். எப்படியுமே இந்த மாடி வீடுகள் என்று வரும்போது வைக்கைன்றது இருக்கும். இங்கே வைக்கை இருக்குது, மின் விசிறி போட்டு அதில் குளிர் ஓட்டி இருக்குது, தேவைண்டா குளிர் ஓட்டி போட்டு இருக்கும்போது அந்த வைக்கைன்றது தெரியாது. அடுத்தது இந்த சொகுசு இருக்கையும் நல்ல வடிவாக இருக்குது பார்க்கும்போது, சரியா? இதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரி மக்களே, எனவே இந்த வீட்டை பார்த்த நீங்கள் இந்த வீடு பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறப் போகிறேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.